மக்கென்றும் இன்பு அணி செய்திருப்பேமுக்கு இன்பணி செய்திருப்போமுக்கு தாம் ஒரு நாள் எமக்கொன்று சொன்னால் அருளும் கொலாம். இதான் பாடோடைய முதல் வரி. தமக்கு என்றும் இன்பணி செய்திருப்போமுக்கு. இன்பணினா என்ன அர்த்தம்? இன்பணின்னு பிரிச்சு சொன்னது. இன்பணின்னா இன்பத்தை அணிந்து கொண்டாருன்னு அர்த்தமாயிடும். இல்லை இன்பணி இனிய பணினார். இனிய பணினா என்னது? டாக்டரா இருக்கிறதா? விருப்பமான வேலை என்ன? அதனால என்ன விருப்பம்? டாக்டரா இருக்கணும், இன்ஜினியர் இருக்கணும், நல்ல வேலைக்கு தானே. தொண்டு செய்வது. கைட்டறி வர நாயனார் வீட்டில் பிரச்சனை போச்சு. அவங்க அண்ணன் ராஜாவாக இருக்கார், சேரமான் பெருமாள் நாயனார் வீட்டில். அவங்க அண்ணன் தான் ராஜா. அவருக்கு என்னமோ ராஜாவாக இருக்கிறதுல விருப்பம்லாம் போயிடுச்சு. அவர் அரசு திறந்துட்டார். திறந்த உடனே தம்பி இளையராஜா இருக்கார். இளையராஜா மியூசிக் டைரக்டரா சார் இருக்காதிங்க, இளைய அரசர்னு அர்த்தம், இளவரசர் யுவராஜன் பேர். அவர் எங்கே இருக்காரு? அஜக்கலம் கோயிலில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்கள் தான் எனக்கு ராஜாவாக இருக்கணும், உங்கள் அண்ணன் பணியை ராஜினாமா பண்ணிட்டாருன்னா என்ன அவர் கடுப்பு வந்துருச்சு. சொன்னார், இன்பம் பெருகும் திருத்தொண்டுக்கு இடையூறாக இவர் முடிந்தார் அப்படிங்கிறார் ராஜா. ராஜாவாக இருக்க வாங்க சார் இன்னும் கூப்பிட்றாங்க அவரை போய், இல்லையா? நாங்களாம் ஒரு சொற்பொழிவு கூப்பிட்டாலே வேக வேகமாக ஓடுவோம், எங்களை கூப்பிட மாட்டாங்களான்னு நினைப்போம். கோயில் தரிசனத்துக்கு போகணும், இந்த கோயிலில் ஒரு வேலை இருக்குது, பணி இதுதான் பணி, இதுதான் பணி, இங்கே சென்னை நிலத்தில் செய்கிறது எனக்கு பணி. அப்படிங்கும்போது பணி இருக்கிறனால இங்கே வேறு எதாவது கூப்பிட்டாங்க என்ன பண்ணுவோம் நாங்கள்? உடனே அங்கே ஏதாவது ஓடனா அங்கே வேறு ஏதாச்சும் நம்ம ஒன்று போய் அதிகமாக கிடைக்குமா, நிறையா பணம் நிறையா கிடைக்குமா அப்படின்னு நினச்சி அங்கே ஓடுறதான் பார்ப்போம். இந்த பணி என்ன பண்ணிவிடுவோம்? விட்டுட்டு ஓடிவிடுறோம், விட்டுட்டு ஓடிடுறேன். அப்போ இன்பம் பெருகும் திருத்தொண்டு அப்படின்னு இங்கே இருக்கிறோமா? இல்லை, அவர் ராஜாவாக இருக்க கூப்பிடுறாங்க, நான் சொற்பொழிவுக்கு ஓடிடுறேன். அப்போ ராஜா கூப்பிட்டு நிச்சயமாக ஓடிடுவேன், இல்லையா? நீ சைவஸ் அந்த கிளாஸ் எடுக்கிறீங்களா, இல்லை சென்னைக்கு மேயராக இருக்கீங்களா கூப்பிட்றேன், எதை தெரிஞ்சுருப்பேன் போகிறான்? சென்னை மேயர் இல்லை, நான் சைவஸ் அந்த கிளாஸ் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு தான் ஆசையாக இருக்கு. ஆனால் மேயராக இருக்க கூப்பிட்டா இதையும் பார்த்துக்கலாம் அதையும் பார்த்துக்கலாம்னு தோணும். அப்போ இன்பம் பெருகும் திருத்தொண்டிற்கு இடையூறாக இவர் மொழிந்தார்னார். அப்புறம் சாமியே சமாதானப்படுத்தாரு, ஏன்பா அப்படி பண்ணுற, நீ போய் ராஜாவா இரு, உனக்கு எல்லாத்தையும் இல்லை ராஜா சாமி, நான் ராஜாவாக இருந்தேன்னா நிறைய பீப்புள்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெய்லிக்கும் பீப்புளில் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறையா ஒரு சட்டம் ஒரு நெருக்கி ஒரு சண்டை எனக்கு ஒரு பிரச்சனை வரும், அந்த மாதிரி வழக்கு திருத்தி என் வாழ்நாளே போய்விடும், நான் வழிபாட்டுக்கு வர முடியாது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். என்ன ராஜா சொன்னார், உன் மனசுக்கு உனக்கு நான் எதுக்கு நின்றுட்டு யாரெல்லாம் என் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும்ட்டார். உனக்கு எதிர இருந்து கொண்டு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ எதெல்லாம் அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி இல்லை நமக்கு போகும், ஏன்னா நம்ம இப்போ அரசன்கிறவன் பற்றுக்கிறவனா இருக்க வேணும். இப்போ நாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பற்று வச்சுருக்கிறோம், நமக்காக தான் உண்மையாக உயிராக வாழ்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு பார்த்து நிம்மதி போகும் தான் நிச்சயமா. இதே நம்ம மனைவியோ நம்ம வீட்டுக்காரரோ நம்ம பிள்ளைங்களோ நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க மனசில். வெளில வரும் வீட்டு வேலைக்கு போய்ட்டு உள்ளே வரும்பொழுதே அப்பா வந்துட்டியா சாப்பிடுன்னு சொல்கிறேன், தாயால் சொல்லிவிட்டு ஆமாம் வந்து தொலைஞ்சிட்டு அதுக்குள்ளே அப்படின்னு உள்ள நினைக்கிறாங்க, தெரிஞ்சுதான் எல்லாம் இருக்கும். நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வெளில தெரியுதுதான் வெளில தான் பண்ண முடியும். ஆனால் ராஜாவுக்கு அப்படி இல்லை. அவர் கேஸ் அந்த கேஸெல்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது, வழக்குகளை ஹேண்டில் பண்ணும்பொழுதெல்லாம் யார் செட்டு பையன் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுங்களப்போ, அது மாதிரி விஷயங்களுக்காக யாவும் யாரும் கழறினவும்னா மனசில் நினைக்கிறது சொல்கிறது அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் கழறிற்று அறிவார்னு அவருக்கு பேர் இருந்துச்சுன்னாங்க. சேரமான் பெருமாள் நாயனுக்கு அதனால் கழறிற்று அறிவார்னு பேர். அப்போது அவர் இன்பம் பெருகும் திருத்துண்டுன்னார். இன்பம்ங்கிறது என்னது? இன்பங்கிறது என்ன அனுபவம், எங்கே கிடைக்கும்? என்ன இன்பங்கிறது என்ன அனுபவம்? முத்தி அனுபவம் தான், முத்தியை கொடுக்கக்கூடியது. அதனால தான் இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன் அப்படின்னார். அடியார்கள் தான் தொண்டு செய்கிறவங்க, இல்லையா? அப்போ பணி செய்ய வேண்டும்னார். சரி, அப்போ நாங்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறோம், அதுபடி சரியத்துள்ள இருக்கிறோம். தமக்கு அதாவது உங்களுக்கு என்றும் இன்பணி செய்திருப்பேமுக்கு, இன்பணி இனிய பணியை செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கு தாம் ஒரு நாள் எமக்கு ஒன்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு இது வேணும் சாமி அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டீங்க, காதலே வாங்க மாட்டீங்க. அது விழாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார், கஷ்டப்பட்டே இருக்கார் லைஃப்பில், அப்படியே சாமி கேட்க செஞ்சுட்டே இருக்கார். ஆனால் அவர் லைஃப்பில் ஒரு கஷ்டம் வரதை நம்ம பார்க்குறோமா இல்லையா? சாமி சாமி சாமின்னு வாழ்ந்துக்கிட்டு கடைசி சாமியில் சாமி ஒன்று சந்தையில் தான் நிற்க வச்சிருக்கு அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்களே நம்மளை பார்த்து.
சாமி ஒன்று என்ன செஞ்சது, சாமி கும்பிட்றீங்க, சாமி ஒன்று என்ன நல்லா வச்சிருக்கு அப்படி நம்ம காதில் வாங்குறோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் பர்சனலாகவே காதில் வாங்கியிருப்போம் கண்டிப்பாக. இப்போ நாம அதை துன்பம்னு ஃபீல் பண்ணுறோமோ இல்லையா, நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கிறவங்க பார்த்துனா சொல்லிடுவாங்க, சாமின்னு கும்பிட்டு சாமி உனக்கு நல்லது ஒன்றும் செய்யலையே அப்படிம்போம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பாதுகாப்பு சமாளிக்கணும். இப்போ இது என்னுடைய கண்முன் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சமாளிக்க இல்லையா? சமாளிக்கணும்னு சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு அது இன்பமா துன்பமா தெரியும். அவங்க தான் ஆக்சுவலா துன்பப்பட்டு இருக்காங்க. இல்லை நீங்க சரி ரைட், தத்துவத்தை நான் சொல்லலை போனா அவங்க நம்ம எல்லாம் போல சொல்லுவான். ஆமா கண்மன் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் அவன் என் கண்மத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற உணர்வோட மட்டும் தான் அனுபவிச்சுட்டு இருக்குமா. நம்ம உள்ளபடியே சாமி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா, சாமி இப்படி பண்றீங்களே சாமி எனக்கு ஒரு நல்லது செய்யக்கூடாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோமா, கேட்கவே மாட்டோமா, சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் எப்படி கண்மோனா அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு தானே பார்ப்போனா. கண்மோனாக்க என்ன எப்படி இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கணும் தான் கண்மமா இருக்கணும். ஆனா என்ன சொல்றேன், விளையாட்டுகள் கேட்கும்போது மட்டும் இது என்னுடைய கண்மன் தான், சாமி சரியா செய்யறாருன்னு சும்மா சமாளிச்சு விட்டு உள்ளுக்குள்ள சாமி என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழுதுட்டு இருக்கோம். இதான் ஃபேக்ட். இது மாதிரி ஏன் அடியார் ஒரு நிலையில நீ வைக்கிறேங்கிறார். வருதுங்களா, செருந்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருஆரூர் பொருந்து திருமூலட்டானம்மே இடமா கொண்டீரே இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை கழாது ஏத்துவோம் வருந்தி வந்து உமக்கு ஒன்று உரைத்தால், வருந்தி வந்து உமக்கு ஒன்று உரைத்தால் வாழ்ந்து போதீரேனர் பேயோடேனும் பிரிவொன்றென்னாதென்பர் பலரெல்லாம் காய்தான் வேண்டி கனிதான் என்றோ கருதி கொண்ட கால் நாய்தான் போல நடுவே திரிந்தோம் உமக்காட்பட்டோர்க்கு. நாய்தான் போல, நாயை போல வாழ்றாங்க அவங்ககிட்ட. என்ன வார்த்தை, ஒரு நாய் எப்படி இருக்குமோ அது போல தானே அவங்ககிட்ட இருக்கிறாங்க அடியார்கள்லாம். அவங்கள எப்படி கஷ்டப்படுத்தலாமாங்கிறாங்க. நாய்தான் போல நடுவே திரிந்து உமக்காட்பட்டோர்க்கு வாய்தான் திறவீர் திருஆரூரில் வாழ்ந்து போதீர். வாயை திறந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லேன், ஏன் அவங்களை போட்டு டார்ச்சர் பண்றேன், உலகத்தில் உன்னை கும்பிடவே கும்பிடாதாலும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானே, ஜாலியா இருக்கானே, இந்த பிரச்சனை இல்லாம இருக்கானே, நான் கும்பிடுற அடியார்கள் கஷ்டப்படுறதை பார்க்குறோமே, கண்ணீர் விடுறதை பார்க்குறோமே, அப்பவும் அந்த நிலையில கூட உன்னையே உன் பேரையும் சொல்றதை பார்க்குறோமே, இப்படி ஒரு நிலையை நீ வைத்திருக்கிறீ, இது நியாயமா? சாமி கேட்க மாட்டாங்களா, அவன மேலே நீ இருந்துட்டு போ, எதுக்கு வணங்கிட்டு. அது நம்மகிட்ட கிளைம் பண்றது ரைட்ஸ் இருக்கு, அதனால தான் கேட்கறாங்க. ஆச்சாரியர்கள் செய்யறதை நம்ம சொல்றோம். சொல்றாங்க சாமி நம்மளை திருப்பி கேட்டாருன்னா, திரும்பி கேட்க மாட்டாரு, நம்பிக்கை தான். இல்ல அவன மேலே நீ இருந்துட்டு போ. அதான் அந்த கர்மத்தை நான் அனுபவிச்சுட்டு இப்போ இந்த கர்மத்தை அனுபவிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனாலும் சாமி பண்றதும் கொஞ்சம் மோசம் தாங்க. சில நேரங்களில் இல்லை உண்மையாக அனுபவத்தில் பார்க்குறோம், சில மெய்யடியார்களை வருத்துறதை பார்க்கும் பொழுது அது என்னத்தான் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. புராணம் அந்த லெவலில் தானே நம்ம உலகில் பார்க்குறோங்க, புராணம்லாம் இருக்கு ரைட், எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற பயிற்சிக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம இப்போ புராணத்தை இருக்கு, அவன் வந்துருப்போம் சாமி கண்டு போச்சு எல்லாம் ரைட் ஒத்துக்கிறோம், ஆமாம் நல்லா இருக்கு, ஆமாம் தான் கண்ணு தெரியலன்னா போயிட்டு சாமி பண்ணுவார், அதெல்லாம் ஒத்துக்கிற நல்லா தான் இருக்கு. ஆனால் அனுபவிக்கும் போது அதை நமக்கு நேராக சாமியை கும்பிடுற ஒரு அடியார் வந்து கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது, அவங்க கண்ணீர் விட்டு அழும் பொழுது பார்க்கும்போது சாமி ஏன் அப்படி பண்றார் அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை இல்லையா? இது என்ன அப்படி சரி இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பல இடங்கள்ல பண்றாரு. அவர் எந்த அளவுக்கு இல்லையா நான் சொல்றது, நான் உலகியல் ஆட்கள்னாக்கா இந்த மாதிரி கேள்வியை நான் ஏற்படுத்தவே மாட்டேன். அது சுவாமிக்காகவே தன் அர்ப்பணித்து கொண்டவர்கள் அந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்க்குறோம். நம்ம அவங்க தயாரா இருக்காங்க, அதை ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் கூட நாம பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. அது ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு பக்தி பண்ணல, இப்படி ஒரு சூழல்லையும் இப்படி பக்தி பண்றாங்களே, இவங்களுக்கு இந்த நிலைமை சாமி கொடுக்குறாரே அப்படிங்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பார்க்கும்போது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது. அந்த அதிர்ச்சியே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம அப்போ எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்படி பக்தி உள்ளவங்களுக்கே தடி விழுது, அப்போ நமக்கு என்னெல்லாம் உதவுதுங்கிற யோசனை. அதுதான் சொல்ல வந்தீங்க. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எழுதி பார்க்கும்பொழுது. அதுதான் நமக்கு இருக்கிற ஃபீல் தான் ஆச்சாரியர்களுக்கு இருக்கு. அனுபவத்துல தான் அடியணும் சொல்றேன். ரெண்டு காலமே உடைஞ்சிட்டு ஒரு நாள் கூட சாமி மனம் வருந்தே கிடையாது. ஒரு நாள் கூட மனம் வருந்தே கிடையாது.
அதனால தான் நீ நல்லா நிற்க வைக்கிறாரு. நான் அப்படி கிடையாது, நானும் வருது இன்னைக்கு கூட வருத்தப்பட்டு தான் இருக்கேன். நிஜமாவே எனக்கு சாமி மீது ஒரு சின்ன வருத்தம் கூட வந்தது. நம்மள இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாமே ஒரு அப்படிங்கிற எண்ணம், ஒரு உரிமையில் அப்பா கிட்ட கேட்குற உரிமை போல தான் அது. அதனால ஆனால் அதுக்காக நம்ம நிராகரணம் பண்ணலாம் கூடாது. அது அவருக்கு தெரியாதுங்களா ஐயா எது கொடுத்தா இந்த குழந்தை கரெக்டாக இருக்கும். நீங்கள் முன்னோர் சிலருக்கீங்க, நான் கொஞ்சம் பின்வரி சிலருக்கோம், அவ்வளோதான் வரணும். சுவாமி அந்த கஷ்டம் கொடுத்தா கூட அதுக்கு என்ன பலன் கொடுக்கணுமோ அதை கொடுத்து நம்மளை விடாமல் பிடிச்சிக்கிறேன். அது என்னுடைய அனுபவம். விழுந்தா கூட இது எல்லாமே ஓகே தான் சார், நான் அதை இல்லைன்னே நான் சொல்லவே இல்லை. நான் இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்மளால இதை வந்து என்னால் என்னுடைய சிரமம் என்னன்னு கேளுங்க. இப்போ இதை உதாரணம் காமிக்கிறாங்க என்கிட்ட, நீ சைவஸ்தான் சொல்லிக் கொடுக்குற, நீ ஒரு ஆசிரியராக இருக்க, எல்லாம் பண்ணுற, சரி வர இல்லை சாமி கருணை உடையவன்னு நீ ஒரு பக்கம் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. சாமி பன்றி குட்டிக்கு பால் கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு பதிங்க தொல்வினை தீர்த்தல் எல்லாம் சொல்கிறீங்க, ரைட். பதிகம் பண்ணாலே வினை போடலாம் சொல்கிறீங்க, ரைட், எல்லாம் சரி. அதுக்கு மேலே பக்தி பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் பதிகம் பாடுறவங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்கே. இப்போ நீ சொல்கிறது இங்கே ப்ராக்டிக்கலாக இல்லையான்னு கேட்குறாங்க. கேட்குறது புரியுதா இல்லையா? ப்ராக்டிக்கலாக இல்லை, நீ சொல்கிறது சரி. நீ கண்மன்னு சொல்கிற ரைட்டு, கண்மத்தை அனுபவிக்கணும் சொல்கிற ரைட்டு, கண்மத்தை சுவாமி அனுபவிக்கும் பொழுது கண்மத்தை நினைச்ச கண்ம பலன் வராதுன்னு சொல்கிற. ரெண்டாவது நம்ம கண்மத்தை அனுபவிக்கிறது எல்லாமே வந்து நமக்கு புத்திக்கு போகிறதா சாமி படிநிலையில் கொடுத்துறாரு, எல்லாம் சரி ரைட். இன்னொன்று சொல்கிறீங்கல்ல, சாமியை கும்பிட்டா கண்மம் குறைஞ்சிரும், சாமி கண்மத்தை தீர்த்துருவார், பதிகம் பண்ணாக்கா கம்மி பண்ணுவார், அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்கல்ல. ஆனால் எக்ஸிக்யூஷனில் பார்க்க முடியலையே சார். நான் அனுபவத்தில் உணர்றேன். ஏன்னா நான் பல விஷயங்களை விரும்புவேன், சாமி அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு, நிறைவேற்றி கொடுக்குறாரு, எனக்கு புரியுது. ஆனால் வேறொரு உதாரணம், உலகியல் உதாரணத்தை காமிக்கும்போது, அது அடியாருக்கு ஏற்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தி காமிக்கும்போது அது வந்து நம்மளால் சில நேரங்களில் எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. அது காரணம் சாமி தான். ஏன்னா அவருடைய தன்மை என்னங்கிறத நம்மளால் விளக்க முடியாது, அது அவங்களுக்கு சொல்ல முடியாது, நாம புரிய முடியாது, அவ்வளோதான். அது புரியுது. நமக்கு ஏன் இந்த சூழல் வைக்கிறார் சுவாமி, அந்த இவ்வளவு தூரம் அதை இவ்வளவு தூரம் வருத்தி காமிக்கணுமா அவர் அடியார அப்படிங்கிறது. இது வந்து என்னுடைய மனநிலை கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கே அந்த மனநிலை இருக்குது, அம்மையாருக்கே அந்த மனநிலை இருக்குது. அதனால தான் இதை நான் இவ்வளோ தூரம் விரிச்சு பேசுகிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் 2 பேரும் மறுத்து சொல்லும் போது கூட இப்போ உள்ளபடியே மறுத்து சொல்ல வேண்டியது நான் தான். உங்களுக்கு கண்ம அனுபவம் தான், சாமி தான் சொல்கிறத ஏற்றுக்கணும், அப்படி இப்படின்னு சொல்கிறத சொல்ல வேண்டியது இங்கே உட்காந்து கேட்டு நான் தான் சொல்லணும். இல்லை திரும்ப அதை மறுக்கிறேன், அதையே மறுக்கிறேன். கண்ம அனுபவம் அமைதியாக தான் இருக்கணும், ஏற்றுக்கணும்னு சொல்கிறத மறுக்கிறதுக்கு காரணம் அப்படி ஒரு எக்ஸப்ஷனை நமக்கு சுந்தரமூர்த்தி சாமியும் கேட்குறார், அப்பர் சாமியும் கேட்குறார். சாம்பலை பூசி ஏம்பளித்திருக்கும் தொண்டருக்கு இறங்கு கண்டாயினர். இறங்க கொஞ்ச நேரம் இறங்கி பேச சாமிகிட்ட சொல்கிறார் அப்பர் சாமி தேவாரம். சாம்பலை பூசி ஏம்பளித்திருக்கும் அப்படிங்கிறார். பசுபதி திருவிருத்தம்னு பேர். சாம்பலை பூசி தரையிற் புரண்டு நின்றால் பரவி ஏம்பளிப்பார்கட்கு இறங்கு கண்டாய். இறங்கு கண்டாய் அப்ப என்ன அர்த்தம்? இறக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இதுக்கு யாருக்கு கேட்குறாரு? உலகத்தில் உள்ளவனு கேட்குறாரா? அப்படிதாமே. யாரு துண்ணூறு பூசிக்கிறாங்களோ, யாரு தரையில் பொருள்றாங்களோ ஒன்று நினைத்து, யார் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்காவது இறங்க. சாம்பலை பூசி ஏம்பளிப்பார்கட்கு தரையில் புரண்டு ஏம்பளிப்பார்கட்கு இறங்கு கண்டாய். இரு கங்கை என்னும் ஆம்பளைக்கும் பனைத்தோழி கதிர்பூன் வனமுலை மேற் பாம்பளைக்கும் சஞ்சடை எம்மையாலும் பசுபதியேன்னு பசுபதி திருவட்டம். அந்த பதிகம் முழுக்க இதான் கேட்டிருப்பார். உடம்பை தொலைவித்து உன் பாதம் தலை வைத்த உத்தமர்கள் இடும்பை படாமல் இறங்கு. இதுக்கு மேல என்ன இருக்கு? யாருக்காக கேட்கிறாரு? அடியாருக்காக கேட்கிறார். அப்புறம் தான் கேட்கிறார். உடம்பை தொலைவித்து உன் பாதம் தலை வைத்த உத்தமர்கள், உன் திருவடிய சிரசு மேல வச்சிருக்க அடியார்கள் இடும்பை படாமல் இறங்கு. அவங்களுக்கு ஏன் துன்பத்தை கொடுக்குறேன்? இறங்கு. என்ன இறக்கம் இல்லாதவர் சரியா தான் படிக்கிறார். இறக்கம் ஒன்றே இல்லை எம்பெருமான் பாடி வச்சிருக்காரு. அதனால தான் போடுறேன். அடியாருக்கு இறங்க மாட்டாருல்ல. இறங்கும் நமக்கு அம்பல கொத்தல் என்று ஏமாந்திருப்பேனே அருங்கற்பனை ஏமாந்திருப்ப மாதிரி தெரியும். அதான். அதாவது காரணம் என்ன? முக்தி தான் ஃபைனல் ரிசல்ட். இங்க சாமி அந்த அளவுக்கு கொடுக்கறது கருணை உடையவன் தான். ஆனால் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கொண்டு இன்னொருத்தவங்க முன்னுதாரணமாக இருந்து கொண்டு தன் நாமத்தை பரப்பி கொண்டிருக்க ஒரு அடியாருக்கு இவ்வளோ ஒரு துன்பமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆச்சாரியர்களுக்கு இல்லாமல் இல்லை. அது அப்பர் சாமி கேட்குறாரு. ஞான சம்பந்தரும் பல இடங்கள் அது மாதிரி நமக்காக கேள்வி கேட்குறார். நல்ல
நல்ல ஒரு தேவாரம் அது நினைவரம் மட்டும் ஞானசுந்தர தேவாரம். அதே சுந்தரமூர்த்தி சுவாமி முதுகுண்டத்தில் இருக்கிறார். துஞ்சிட்டால் என்ன செய்வது அப்படி கேட்குறாரு. செத்துட்டாங்கன்னா என்ன பண்ண போகிற அப்போ? நீ இன்னும் கும்பிடுறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க, விழவாரம் பண்ணுறாங்க, தேவாரம் பண்ணுறாங்க, திருவாசகம் பண்ணுறாங்க, கோயில் தலையாத்திர போகிறாங்க. என்னத்துக்காக? உன்ட்டு அருள் வரணுங்கிறதுக்காக. அருள் வரும் வரும் வரும். இப்போ இயற்கை எப்படி இருக்கு என்ன அப்படியே கும்பிட்டு கோயில் கொண்டு சுற்றிட்டு என்னன்னு 10 பேர் கேட்குறான். சாமி நல்லா செய்வார் நல்லா செய்வார்னு அவங்களும் ஒன்று நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு செத்தே போயிடுறாங்க. அப்போது அவர் நல்ல பிறவி அடைவார், பின்னாடி அதாவது முக்திக்கு போயிடுவார். நமக்கு அதுவுமே தெரியாதே, அனுபவம் தெரியாதே. இதை கேட்கிறார். துஞ்சியிட்டால் என்ன செய்வது? நஞ்சிடை உண்மை நச்சி நச்சி என்போரும் நச்சி நச்சி திரும்ப திரும்ப விரும்புறதுன்னு அர்த்தம். அடியார் துஞ்சியிட்டால் என் செய்வது? செத்துப்பட்டான என்ன பண்றேன்? அடுத்த பேர் நல்லது பண்றாங்கிறது யாருக்கு தெரிய போகுது? இப்போ இங்கேயே கூடுனார். பஞ்சு ஈடில் புட்டில் கீருமோ. பஞ்சு சுர கொடுக்கையில் வச்சு திணிச்சு வச்சோம்னா உடஞ்சி விடுமா? நான் சுர கொடுக்க எவ்வளோ திணிச்சாலும் என்ன ஆகாது, அது உடையாது. அது போல நீ அருள் பண்ணா அதனால உனக்கு ஒன்றும் கேடு வந்துடாதுங்கிறார் சாமி பத்தி. பஞ்சு ஈடில் புட்டில் கீருமோ சொல்லிடு முதுகுன்றே முஞ்சியடை சங்கம் ஆர்க்கும் முதுகுன்றேன்னார். முஞ்சி புல்லில் சங்கம் படுத்திருக்கு, அதில் காத்து பூந்து சத்து சங்கு ஒளி கெடுக்கிட்டே இருக்கக்கூடிய முதுகுன்ற சுவாமியே அடியார்களுக்கு இறங்க ஏன் அவங்கள மறுமை அதான் திரும்பி சுந்தரம் சேர்க்கிறார். வருத்தி வைத்து மறுமை பழத்தல் வாழ்ந்து போதீங்க. அப்படிதான் அம்மா இங்க கேட்குறாங்க. தமக்கு என்றும் இன்பணி செய்து இருப்பேமுக்கு தாம். அம்மா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு நாள் என்னங்க அது, அட்லீஸ்ட் ஒரு நாள் அருள் பண்ண அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் எமக்கு ஒன்று சொன்னால் அருளும் கொலாம். ஒரு நாள் அருளும் அப்படின்னு அர்த்தம், ஒரு நாளாவது அருளேன் அப்படின்னு அர்த்தம். 2 அர்த்தம் இருக்கு அதுக்குள்ள. கண்டிப்பா ஒரு நாள் அருள் பண்ணிடுவார் சாமி அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இதுல. கண்டிப்பா சாமி நிச்சயமா என்ன பண்ணுவாரு? அருள் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். அதனால காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். நிச்சயமா அருள் பண்ணுவாருங்கிறதுக்காக இல்லையா? ஏன்னா நீங்க இப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, நான் என்னதான் பண்றது தெரியல. எமக்கு ஒன்று சொன்னால் அருளும் கொலாம் இணை யாதும் இன்றி உமக்கின்ற பிள்ளை வெள்ளேறு ஒப்ப. பிள்ளை வெள்ளேறு ஒப்பது ஒன்று தொண்டை கனிவாய் உமைக்கு என்று தேடி பெறாது உடனே கொண்ட உத்தமரே. கீழே வரைக்கும் விளக்கம் சொல்லியாச்சு. எப்போ சொன்னோம்? டீ பிரேக் முன்னாடி. ரைட், நினைவு இருக்கு. உத்தமராய் வாழ்வார் உழந்த கால் உற்றார்கள் செத்த மரம் அடுக்கி தீயாமுன் உத்தமனாம் நீலாழி நஞ்சுண்ட நெய்யாடி தந்திரமே கேளாழி நெஞ்சே கலர்ந்து. ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். பெரிய பணக்காரர் விடுங்களேன், கஷ்டப்படுறவர்னு வச்சுப்போம். பிள்ளைங்களை பெற்றார், பிள்ளைங்களை கஷ்டப்பட்டு வளர்க்குறார். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு பண்ணா தியாகம் இல்லை, அப்படி ஒரு தியாகம் பண்ணியிருக்கார். எல்லா பிள்ளைகளும் படிக்க வச்சார், வேலைக்கு அனுப்புனார், நிறைய பெரிய லெவலில் செட்டில் பண்ணி விட்டார். தான் ஒரு தான் ஒரு தன்னை சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கல, சொந்த வாழ்க்கை நிம்மதியாக இல்லை, எப்படி எதுவுமே இல்லை. உத்தமராய் வாழ்வார் இல்லையா? உத்தமர், உத்தம லட்சணம் உடையவன். அவனை மாதிரி எங்கள் அப்பா மாதிரி யாருமே கிடையாது சார் உலகத்தில், எங்கள் அம்மா மாதிரி யாருமே கிடையாது சார் சொல்கிறோமா இல்லையா? அவங்க பண்ண தியாகத்தில் தான் சார் நான் சுடரா ஒழிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறோம்ல, டயலாக போடுறோம் அப்படி. உத்தமராய் வாழ்வார். அவர் செத்து போயிடாரு திடீர்னு. நம்ம அம்மாவோ அப்பாவோ நம்ம யார் உத்தமர்கள் நினைத்த வாழ்ந்து கொடுக்குறோம், அவங்க செத்து போயிட்டாங்க. சரி, அவங்க உத்தமராக வாழ்ந்தாங்க, எனக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க லைஃப், அதனால அவங்கள நான் சுடுகாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நான் வீட்டிலே தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? இப்போ போயிடுச்சுனாக்க இப்போ தான் ஆடம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலை ஒரு 2 மணிக்குள்ள, நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிக்குள்ள முடிச்சிடலாம், அடுத்தலாம் இருக்கும். அடுத்தடுத்து எல்லாரும் வெளில போகணும்ல, அடுத்து உடனே ஃபோனில் பேசிடுவோம். அதுக்கப்புறம் 5 மணிக்கு அடுத்த மறுநாள் ஈவினிங் வரைக்கும் வேணா வச்சுக்கலாம். அதிகபட்சம் அதுதான் கிராமங்களில் நடைமுறை. அதுக்கு மேலே ஃபுல்லாக ஃபாரின் போயிருந்தாங்கன்னா வேணா வர்றதுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு வச்சிருக்கலாம். அதே ரொம்ப கேவலமான நிலை தான். பிள்ளையோட கொள்ளைக்காக காத்திருக்கிற நிலைமை இருக்கு பாருங்க உலகத்தில். அது பெற்றோர்களுக்கு வரக்கூடாத ஒரு நிலை. அது
பிள்ளையோட இருக்கணும், பிள்ளையோட வாழணும், பெற்ற தாய் தந்தையோடு சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கணும். அப்படியே நிலைமை வரக்கூடாது. அது மாதிரி ஒரு சூழல். பணத்தை போட்டு 2 நாள் நார விட்டு எப்போ வரான்னு கேட்டு ஊரெல்லாம் கோவப்பட்டு நாளைக்கு காலையில் பொங்கலாக இருக்கும். வேறு நாளைக்கு பொங்கலாக இருக்கும், இன்னைக்கு நைட்டு செத்து போனால் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரம் எடுங்கய்யா, யார் வீட்லேயும் பொங்கல்லாம் கொண்டாட வேணாமா, முன்னாடி பண்ணிட்டு இருக்கீங்கன்றோம். இந்த நேரத்தில் புள்ள பாட்டில் என்ன பண்ணுறது? பெருப்ப பையன் இருக்கான், அவனை வச்சு பண்ணிட வேண்டியதான், இரவ கொள்ளி தான் அது வருது இல்லையா? இந்த மாதிரி சூழல் சொல்கிறார். கடலின் நஞ்சு உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனிப்பண்டம்னார். ஊர் முனிப்பண்டம். ஊரில் உள்ளவங்களாம் கோவப்படுவான், என்னையா எவ்வளோ நேரம் போட்டு வச்சு சீக்கிரம் எடுங்க, இன்னும் முடியலையா, இன்னும் எடுக்கலையா அப்படிங்கிறோம்ல. அது மாதிரி கடலின் நஞ்சு உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர் முனிப்பண்டம். உலர்ந்த கால், உலர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்? உலர்றதுன்னா என்ன? ட்ரையா வரும். இந்த இடத்துல செத்து போகிறத குறிக்குது. துணியை உலர்த்தினேன், அரிசியை உலர்த்துறேன், இல்லை இந்த இடத்துல செத்து போனதை குறிக்குது. உலர்ந்ததுன்னா காஞ்சதுன்னு அர்த்தம். புத்தமராய் வாழ்வார் உலர்ந்த கால் புற்றார்கள் செத்த மரம் அடுக்கி. அம்மா சொல்றாங்க, மரம் செத்த மரம் அடுக்கி. செத்து போன மரம் தானே, இதான் பட்ட கட்டைன்னு இருக்கும். செத்த பணத்துக்கு செத்த மரம் தான். அப்புறம் என்ன உயிரோட மரத்தை வச்சு கொளுத்த முடியும்? உயிர் மரத்தையும் அறுத்து போடுவாங்க, பச்சை மரமும் ஏரியா. இப்போ மகாபாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஓமை காட்டுறாரு வியாசர். அதில் இடத்துல எப்பொழுதுமே நல்லவங்களுடைய நீ வாசம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், தீயவர்களுடைய வாசம் உனக்கு எப்போதும் இருக்கக்கூடாது. நல்லவர்களுடைய வாசம் நல்லதை உண்டு பண்ணும், தீயவர்களுடைய வாசம் தீயதை உண்டு பண்ணும். ஒரு தொடர்பு கூட தீயவர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா நெருப்போடு சேர்ந்த ஈரவிறகும் எரிந்து விடுகிறது அல்லவா அப்படிங்கிறார். நெருப்பு நல்லா தகதகன்னு எரிஞ்சிட்டு அதில் ஈரவிறகு போட்டேன் ஆகும், அதுவும் சேர்ந்து எரிஞ்சிருந்தான். அதில் நான் ஈரம் எரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அந்த சூழல் என்ன பண்ணும், அதை எரிய வைக்கும். அதுபோல் நாம் நல்லவர்களோட எப்போதும் இருக்க வேண்டும், அல்லது கெட்டவர்களோட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறார். நெருப்போடு சேர்ந்த ஈரவிறகு என்ன ஆகிடும், பசுமாவது போல் நாமளும் யாரோட சேர்றோமோ அவங்கள போலவே நாம் ஆகணும் அப்படி காட்டுறார். அதனால செத்த மரம் அடுக்கி விறகு செதை உண்டு பண்ணுறது அம்மா சொல்கிறாங்க. அம்மா நிறைய சடங்கெல்லாம் சொல்கிறாங்க, கேள்வியை பார்த்தோம் இல்லையா? புந்தி கலங்கி இறந்தவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரிட்ட செந்தி விளக்கா அந்தியில் மானிடம் செய்யும் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்னார். முகத்தோடு திறங்கயா திறங்க. ஆமாம், அதனால் அப்படி செத்த மரம் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, சிறு விறகால் தீமூட்டி செல்ல அனுப்பாராம். கையினோடு கால் கட்டி உமரலாம் ஐயன் வீடினன் என்பதன் முன்னம் நீ பொய்யிலா ஆரன் புள்ளிருக்குவேலும் மயிலாவிய கண்டனை வாழ்த்துமே. செத்த மரம் அடுக்கி தீயாமுன். தீயாமுன்னு அர்த்தம் நெருப்பு வச்சுறது, கொளுத்துறதுன்னு அர்த்தம். கொழுப்பு எங்கள் அப்பா சின்ன தீக்குச்சி விட்டா கூட தாங்கிக்க மாட்டார் அப்படி சொல்லிட்டு இருப்போம். அப்பா அப்போ தான் படத்துல எல்லாம் பார்க்குறோம்ல, சோறு படம் தான் வச்சிருப்பான் அவன். செத்து போனதுக்கு பிறகு நெருப்பு செத்து போன பிறகு சுட்டால சொல்லல, அது தெரியாம போகுது, தெரியப்படுறது இல்லை. அதனால அரிச்சுற்ற வினையால் அடற்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தார் என்று அயலவர் திருச்சுற்றப்பலப்பட பேசப்படாமனும் திருச்சுற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினேன்னார். எரிச்சுற்ற கிடந்தார் என்று நெருப்புல போய் எழுந்திட்டு இருக்கான் பாரு, எப்படி என்ன அட்டா ஆடனா அவன் ஒரு நாளை தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறான்ல. என் மேலே என்ன ஆகுது அவன் குடும்பங்கிறத பார்க்க மாட்டேன் அப்படின்னு பேசுகிற மாட்டீங்களா? அதான் சிரிச்சுற்ற கிடந்தார். அயலவர் சிரிச்சுற்ற கிடந்தார், வெளியாட்கள் பார்த்து சிரிக்கிறது மாதிரி கிடந்தார் என்று பலர் பேசப்படாமுனம் திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்து உய்மினேன். சிதம்பரத்தை அடைங்க. உத்தமனாம் சாமி உத்தமன்னர். உத்தமனாம் நீலாழி நஞ்சு உண்ட ஆழின நீல் ஆழின நெய்யாடி தன் திறமே கேள் ஆழி நெஞ்சே கிளர்ந்து. கேளாழி நெஞ்சமே கிளர்ந்து. கிளர்ந்துன்னா அர்த்தம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கேளு, ஆர்வத்தோட கேளு, விருப்பப்பட்டு கேளுன்னு அர்த்தம். கேள் ஆழி நெஞ்சமே கிளர்ந்து. திரும்ப எங்கே போனோம் பாருங்க,
கிளர்ந்துந்தி வெந்துயர் வந்து அடும்போது அஞ்சி. கிளர்ந்துல தொடங்கி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கிளர்ந்துலே முடிச்சுட்டாங்க. அந்த ஆதி அதோட திரு இரட்டைமணி மாலை நிறைவாகுது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகமே இல்லையா? சரி, அடுத்தது அம்மையாருடைய நிறைவு பிரபந்தம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெய்யாடினா, நெய்யாடி தான் சாமி நெய்யில் அபிஷேகம் ஆகிறார்ல. நெய்யாடி தன் திறமே. நெய்யாடி அப்புறம் நெய்த்தான சாமி வரலையா? உத்தமனா நீலாழி, அதான் நெய்த்தானம். நெய்த்தானம் 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 என்பீராகி நிலவா புலால் தானம் நீக்கலாம். நெய்த்தானம் சொன்னாலே முக்கியம். எத்தனை தாண்டகம் நினைக்கிறீங்களா? எத்தனாவது நம்பர் நாமங்கள்ல நேர்ந்துவத்தின்னு சொல்லுங்கிற பாட்டு பல வகை திருத்தாண்டகம்னு இருக்குது. நேர்ந்துருத்தி அவன் சடையில் நிலைதளர் ஆயிரவா முகத்தினோடு பாய்ந்துருத்தி படசிலை மேல் பயில கண்டும் அப்படின்னு பாட்டு வரும். பூந்திருத்தி பூந்திருத்தி என்பீராக பொல்லா புலால் திருத்தி போக்கலாமேன்னு பாட்டு. அதனால இப்போ அடுத்தது நாம் பார்க்கக்கூடியது அற்புத திரு அந்தாதிங்கிறது.